போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு, டெலிட்டட் போர்ஷன்ஸ் கொடுத்தாங்க. வீட்டில் வந்து எக்ஸாம் படிச்ச முடிஞ்சோடனே அந்த டெலிட்டட் போர்ஷன்ஸும் சேர்த்து படிக்க சொல்லுவாங்க. ஸ்கூல்ல என்ன பொசிஷன்ல வச்சிருக்காங்க? நான் இருக்கையில இந்த மிரட்டுறீங்களே சார், இந்த மிரட்டியும் அவன் இப்ப எவ்வளவு மார்க்னு கேளுங்க சார். என்ன பொசிஷன்ல உங்களை வச்சிருக்காங்க? சொல்லு நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு சொல்லு சார்ட்ட. 496. அப்ப ஏன் படிக்கல, எதனாலன்னு கேளுங்க சார். ஏன்டா தயங்குற, தைரியமா சொல்றான் சார். அவன் கேஜில இருந்து 6th வரை ஃபர்ஸ்ட் சார். இப்ப நீங்க கேட்ட கேள்வி அவன் பதில் சொல்லிட்டான், சரியா இல்லையா? டெபினெட்லி சார் படிக்கணும் சார், பின்னாடி அந்த பழக்கம் தானே சார் வரும். இதை நம்ம குறைச்சு படிக்கலாம், கம்மியா படிக்கலாம்னு. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தலை எனக்கு முடக்காம? அவன் நல்லா படிப்பான் சார், படிக்கிற பையன் சார். இப்ப மார்க் கம்மியா வந்தா கஷ்டமா இருக்கா இல்லையா சார்? என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். டிலீட்டட் அப்படின்னு டிலீட்டட் போர்ஷன்ஸ் அதை டிலீட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அவங்க தானே கொடுக்குறாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. நீ டிலீட்டட் போர்ஷனையும் படினா எப்படி படிக்கிறது? சார் சப்போஸ் क्वेश्चन கேட்டாங்கன்னா அதுல இருந்து என்ன சார் பண்றது? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? லோ ஆயிட்டே இருக்கீங்கன்னு பயப்படுறாங்க. கேளுங்க சார், பதில் சொல்லு. நீ என்ன பண்ற சொல்லு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா பதில் சொல்லலாம். பதில் சொல்லுன்னு சொல்லிவிட்டு சொல்லு நான் கேப் கொடுத்தா தானே சொல்ல முடியும். மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. இப்போ எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? 9:30 10 வரையும் படிப்பேன் சார். 6 o'clock இருந்தா ஈவினிங். சார் அவன் போய் சொல்றான் சார். நீ போய் சொல்றியாம்லடா, போய் சொல்றான் சார். 10 o'clock வரலாம் படிக்க மாட்டான் சார். சீரியல் பார்த்தோம்னா உட்காந்து பாப்பான் சார், புக்கை விரிச்சு வச்சுக்குவான். நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? சார் என்னடா புத்தலாட்டாதே. இந்த ஷோல நீங்க உண்மையா என்ன பேசணும்னு வந்தீங்க தம்பி? ரொம்ப அடிக்கிறாங்க சார், கொஞ்சம் ரொம்ப அடிக்கிறாங்க சார். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். 6:30 வருவேன் சார். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7 o'clock இருந்தாச்சும் படிக்க சொல்லலாம் சார். இந்த உடனே புக் எடுக்க சொல்லிடுவாங்க சார். நியாயமா? அப்புறம் 3 o'clock அலாம் வச்சு எந்திரிக்க சொல்றாங்க சார். 3 o'clock 3 o'clock எந்திரிக்க சொல்றாங்க. ஏன் அடிக்கிறீங்க? சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. நம்ம அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம் சார். படிக்கல, மார்க் நம்ம நினைச்ச மார்க் வரலைங்கள, கோவம் வருதுல்ல சார். புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அடிச்சுட்டு என்ன சார், இந்த தடவை பெல்ட்டே பிஞ்சு போச்சு சார். கொஞ்சம் அடிச்சுட்டு என்ன சார், ரொம்பவே காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார். எப்ப ரொம்ப அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் தான் சார். இந்த முறை மாட்டுவான். அமைதியா யோசிச்சு பாருங்க, அவன் எப்பயில இருந்து குறைய ஆரம்பிச்சிட்டான்? இப்பதான் சார். எப்பயில இருந்து? இப்போ 9th இருந்து தான் சார். நீங்க மார்க்கா சொல்லு. நீங்க எப்பயில இருந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சீங்க? 9th இருந்து தான். எப்பயில இருந்து அவன் மார்க் குறைய ஆரம்பிச்சது? 9th இருந்து. இப்ப அவனை நான் வந்து உங்க மைக்க கீழே இறக்குங்க, அவனை பேச விடுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் அவன் பேசல குரல் ஒடுங்குது. இல்லப்பா விடங்குது, அப்படி நடுங்கி பேசுறான். ஆக்சுவலா இந்த நடுக்கம் இருக்குல்ல, இது இன்டெலிஜென்ஸோட தொடர்புடையது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஒடுங்க இன்ஃபீரியரா ஃபீல் ஆக தனியால யோசிக்க அவன் அறிவு மழுங்கிட்டே வரும். இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்